நாளைக்கு நாம அங்க கிளம்பி போய் அவரை புடிச்சு எப்படியாவது உண்மையை வாங்குறோம். என்ன சொல்றீங்க? நிச்சயமா இலக்கியா, ஆ. அந்த டாக்டர் வாயாலேயே எஸ்எஸ்கே தான் கார்த்திகை கடத்துறான்னு சொல்ல வச்சாலே போதும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்கேக்கு ஈஸியா தண்டனை கிடைச்சிரும். ஐயோ, இது மட்டும் நடந்தா மறுபடியும் இலக்கியா கௌதமோட ஆட்டம் ஜாஸ்தி ஆயிடுமே. ஆமா கௌதம், கரெக்டா சொல்ற. அந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போயிட்டான்னா கார்த்திக் வந்து உண்மை தெரிஞ்சு வீட்டுக்கு வந்துருவான். ஆ. அதுக்கப்புறம் இருக்கு இந்த பைரவிக்கும் அஞ்சலிக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். முக்கியமா பைரவி அம்மாக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சது அவங்க உடனே போனை போட்டு எஸ்எஸ்கே தாட்சாயணி கிட்ட சொல்லிருவாங்க. ஆமாங்க, நாளைக்கு நம்ம டாக்டரை பார்க்க போறத ரகசியமாவே வச்சுப்போம். சரி, இப்ப வாங்க சாப்பிட போலாம். போலாம் போலாம் போலாம். போலாம். ஓ, எனக்கு தெரியாம ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இப்பவே தாட்சாயணிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்.